கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த மாணவர் முகமது ரிஃபாத் ஷாருக் 12ஆம் வகுப்பு முடித்துள்ள இந்த மாணவனின் கண்டுபிடிப்பு இன்று உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஷாருக்கின் கண்டுபிடிப்புதான் என்ன? அந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் குறித்து இப்போது பார்க்கலாம். நாசா மற்றும் ஐடூடில் லேர்னிங் நடத்திய கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் என்ற போட்டிக்காக 3D பிரிண்டிங் மூலம் புதிய தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளார் ஷாருக். 3.8 கன சென்டிமீட்டர் உயரமும் 64 கிராம் எடையும் கொண்ட இந்த சிறிய செயற்கைக்கோளுக்கு நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த சிறிய செயற்கைக்கோளை நாசா விண்ணில் செலுத்தியது மாணவர் ஷாருக்கை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சின்ன மற்றும் எடைக்குறைவான சேட்டலைட் கலாம் சேட்டலைட் பில்ட் பண்ணியிருந்தோம். அது நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக நாசாவோட வெல்லோப்ஸ் ஃப்ளைட் ஃபெசிலிட்டியிலேருந்து நேற்று வெற்றிகரமாக லான்ச் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மிஷன். இந்த மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முழுக்க 3D பிரிண்டட் கார்பன் ஃபைபர் பாலிமரால் செய்யப்பட்ட சேட்டலைட். அது மட்டும் இல்லாமல் இதில் சில விதைகளை அனுப்பி விண்வெளியில் விவசாயம் செய்ய முடியுமா? ஏன்னா இப்போ மார்ஸ், செவ்வாய் கிரகம் அதை தாண்டின பிளானட்ஸ்க்கு போகிறப்ப ரொம்ப நாள் ஆகும். நம்மளோட ஓன் ஃபுட்டை நாம் ஸ்பேஸ் ஷிப்லேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதுக்காக விண்வெளியில் விவசாயம் சாத்தியமான்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் இதில் கோபிநாத் ஆட் பண்ணியிருந்தார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளிலிருந்து வரவுள்ள தகவலுக்காக காத்திருப்பதாக கூறுகிறார் கலாம் செயற்கைக்கோளின் இயக்குனர் ஸ்ரீமதி. அட்லாண்டிக் ஓஷனில் ட்ராப் ஆகிருக்கும் நேற்றுக்கு சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட்னால. இட் வாஸ் 3 hour ஃப்ளைட். அது நேற்று ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வரத்துக்கு ஒரு 1 week ஆகும். ஸோ அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி நாங்கள் டிசெமினேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எவர் 3D பிரிண்டிங்கில் அந்த ஷேப் கியூப் சாட்டோட ஷெல் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா லைட் வெயிட், காஸ்ட் எஃபெக்டிவ்காக. ஸோ அந்த லைட் வெயிட் அப்படிங்கிறது இந்த 3D பிரிண்டிங் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தா இது பாத் பிரேக்கிங் ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும். அடுத்த ஏவுகள், ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பக்கூடிய ஏவுகளுக்கு இது பெரிய பாத் பிரேக்கிங்காக இருக்கும். விஞ்ஞான அறிவியல் சாதனை நிகழ்த்துவதில் தமிழக மாணவர்கள் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் இல்லை என்று நிரூபித்துள்ள ஷாருக் குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அவருடைய சாதனைக்கு தினமலர் இணையதளமும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது.